வணக்கம். விஜய் எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துருவாரு. அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம கொண்டு வரலைனாலும் பாஜக கொண்டு வந்துருவாங்க. இப்போ வந்து அதிமுக, பாஜக கூட்டணிக்குள்ள நான் வரமாட்டேன். தனிச்சு தான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. பாஜக நினச்சா அவருக்கு வந்து அழகான ரைடெல்லாம் விடலாம். அவரை வந்து பயமுறுத்தலாம். கண்டிப்பாக மிரட்டலுக்கு பயந்து போய் ஐயா வந்து இங்கிட்ட வந்து கூட்டணிக்கு வந்தாலும் வந்துருவார் விஜய் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே இந்த மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தும் போதெல்லாம் இதை பற்றி பேசுவார். கண்டிப்பாக வந்து பாஜக நம்ம கூட கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த தடவை நம்ம ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில் எடப்பாடி பழனிசாமி வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. துணை முதலமைச்சர் வேணால் விஜய்க்கு வேணால் தரேன், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் எல்லாம் பங்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவர் கேட்குற ஒரு 40 தொகுதியை தர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து உங்களோட இப்போ செல்வாக்கு எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தார். 117 ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்குவோம், யார் தனி பெரும்பான்மையில் இருக்கிறவங்க அவங்க முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம். இப்போ வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத பின்னாடி அறிவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாஜக மாதிரி விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இது வந்து லாஜிக்காக பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஆனால் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகால பாரம்பரியம் வந்து இது அதிமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னார். எம்ஜிஆர் காலத்தையும் ஜெயலலிதா காலகட்டத்தையும் எடப்பாடி காலகட்டத்தையும் ஒன்றா ஒத்து போக முடியாதுல்ல. ஆளுமை மிக்க ஒரு தலைமை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி இதை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். விஜய் கேட்குறது ரொம்ப ஓவரு. அவருக்கு என்ன ஒரு 10% ஓட்டு இருக்குமா? நாம் தமிழர் கட்சி மாதிரி அவர் ஓட்டை பிரிப்பார், பிரிச்சுட்டு போகிறாரு. யார் ஓட்டை பிரிக்க போகிறாரு? நம்ம ஓட்டையை பிரிக்க போகிறாரு. திமுக மேலே இப்போ தான் ஆளுந்திரப்பாக இருக்குது. அவங்க மேலே தான் மக்கள் அதிருப்தியாக இருப்பாங்க. அந்த அதிருப்தி எல்லாமே என்ன செய்வாங்க? ஒன்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக குத்தணும், இல்லைன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா விஜய்க்கு குத்தணும். அப்படி தானே? அதிமுக ஓட்டு ஒன்றும் பிரியாதில்ல அப்படின்னாலும் சரி, அதிமுக ஓட்டு பிரியாது. ஆனால் கூட்டணி வைக்கணும்ல, கூட்டணி கட்சிகள் வரணும்ல. பாஜகவை தவிர பெருசாக கூட்டணி கட்சிகள் எதுவுமே வரல. இவர் நாடாளுமன்ற தேர்தல் கால்குலேஷன்லாம் போட்டு பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொங்கு பெல்ட்டில் ஓரளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சி தான் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே ஓகே சொன்னார். வேறு கட்சிகள் எதுவுமே கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. திமுக கூட்டணியை பலகீனப்படுத்தலாம், இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினோம்னா ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு. இன்றைக்கும் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். அவர் தொடங்கின பிறகு பார்த்திங்கன்னா இப்போ விஜய் வந்து எப்படியாவது கூட்டணிக்குள்ளே வந்துருவார் அப்படிங்கிற இன்னும் நம்பிக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இருக்குது. ஆனால் விஜய் வந்து ஏற்கனவே வந்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அதிமுக பாஜக கூட்டணி வேணவே வேணாம், நமக்கு பாஜக கூட்டணியும் வேணாம், பாஜக விட்டு அதிமுக தனியாக வந்தாலும் வேணாம், நம்ம வந்து தனித்து நம்ம நின்று பார்த்துருவோம், தனித்து போட்டி போடுறதுங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள், அப்புறமா பார்த்திங்கன்னா பெண் வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள், அப்புறமா இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. நம்ம தீவிரமான ஒரு சுற்றுப்பயணம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா குக்கிராமம் முதற்கொண்டு போனோம்னா வாக்கு சதவீதம் வந்து அதிகமாக போயிடும். அதனால் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 40-50 தொகுதிகள் கிடைக்கும். 40-50 தொகுதிகள் கிடைச்சா கூட போதும். முதல் தேர்தலிலே நம்ம 40-50 தொகுதிகளை வந்து கைப்பற்றுறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்ம கையில் தான் ஆட்சி அமையும். நமக்கு 2026 நம்ம முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிக்கலாம். ஆனால் 2031 நம்ம முதலமைச்சர் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய்க்கு இருக்க வேண்டியது தான். ஆனால் இப்போ வந்து என்னென்னா சுற்றுப்பயணம் போகணும், பிரச்சாரம் பண்ணணும், மக்களோட மக்களாக இறங்கி செயல்படணும். அவரால் முடியுமா, சாத்தியமா அப்படிங்கிற பல கொஸ்டின்கள் இருக்குது. அவர் பிரச்சாரம் பண்ணுறதை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க, அந்த விமர்சனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அவர் தரப்புலேயே நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் பாஜக அதிமுகவோட கூட்டணிக்குள்ளே அவர் வரமாட்டார், திமுக கடுமையாக எதிர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விஜய் வந்து அவங்க தரப்பில் தாவேகா தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்த, விஜய் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், அதை ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே இருந்து வரவங்க கூட விஜய் எப்படி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்குவாங்க? இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அங்கே திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டுகளும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க எவ்வளவோ வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்குவாங்களா? எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை அவங்க தரப்பில் வைக்கிறாங்க. அப்போ என்ன, நீங்கள் முதலமைச்சர் ஆகணுமா? நீங்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னம்னா இப்போ உதாரணத்துக்கு திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும்னா அவர் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டியது தானே.
இப்போ விஜய் உருவாக்குறாரு அப்படின்னா மக்கள் செல்வாக்கு இருக்குது. மக்கள் செல்வாக்கு இப்போ அவர் சினிமா நடிகர்ப்பா, அவர் பின்னாடி வந்து ஒரு கும்பல் வரும், விசில் அடிக்கிற கும்பல் வரும். அதெல்லாம் ஓட்டா போடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்டா உளுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உழுவாதுன்னு உங்களுடைய எண்ணம். ஒருவேளை உளுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விசிகாவுக்கெல்லாம் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஒரு பாதிப்பை கொடுக்கும். எல்லா கட்சிகளிலிருந்து ஓட்டை வந்து விஜய் பிரிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி விஜய் எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்துருவார். கடைசி நேரத்தில் வந்து பாஜகவை கழட்டி விட்டுட்டு அதிமுக கூட்டணிக்குள்ளே வரும். தேர்தல் நெருக்கத்தில் இது சாத்தியப்படும் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் விஜய் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அப்படியெல்லாம் சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நம்ம முடிவு எடுத்துட்டோம். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அது முடிவு தான். அது மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறமா முதல் தேர்தலே வந்து எப்படி சொதப்புறையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே இவர் வரல அப்படின்னா இவருக்கு வந்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இந்த மாதிரி இப்போ துறைகள்லாம் இறக்கி விடுவாங்களே பாஜக அப்படின்னு ஒரு பயம் காட்டினா கூட அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். சரி, இப்போ விஜய் நினப்பில் வந்து ஒரு 40-50 தொகுதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மைண்டில் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 4 முனை போட்டி. நாம் தமிழர் சீமான் வந்து ஒரு அளவுக்கு ஓட்டுகளை பிரிப்பார். அதிமுக, திமுக, பாஜக இந்த கூட்டணி இதோடு சேர்ந்து 4 முனை போட்டி ஒன்று. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் விஜய் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு 20லேருந்து ஒரு 30% வாக்குகளை வாங்குவார். அவர் என்னைய கட்சி அரசியல் என்னைய ஆரம்பித்தார், அவர் என்ன அரசியலை சாதித்தார், மக்களுக்கு என்ன பண்ணார், ஒன்றுமே கிடையாது. அவர் எப்படி 30% வாக்குகளை வாங்குவார்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளா சொல்கிறோம், சர்வே சொல்லுது. அவர் 20-20லேருந்து 30% வாக்குகள் வாங்குவார். கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொகுதிகளில் வந்து அவர் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக விஜய்க்கும் சொல்லியிருக்காங்க. விஜயும் அதை நம்புகிறாரு. விஜய் தீவிரமான ஒரு சுற்றுப்பயணம் போனால் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி மக்களும் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 40-50 தொகுதிகளை பிரிக்கிறார் அப்படின்னா யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது. திமுகவோ அதிமுகவோ அதிமுக பாஜக கூட்டணியோ இவங்க வந்து வெற்றி பெற முடியாது. பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது விஜயோட ஆதரவு தேவைப்படும். அப்போ வந்து திமுகவும் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதே போல் வந்து அதிமுக பாஜக கூட்டணியும் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இன்றைக்கி வந்து மதவாத கட்சி பாஜக அது எங்கள் கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி கூட நம்ம இருக்க மாட்டோம்னு சொன்னாலும் ஒருவேளை தேர்தலுக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா விஜயோட ஆதரவு தேவை அப்படின்னா திமுகவுக்கு அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா திமுகவை எதிர்த்து தான் அவர் வந்து தேர்தல் களத்தை சந்திச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவுக்கு ஆதரிக்க மாட்டார். அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிப்பார். ஏன்னா ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு இவ்வளோ செலவு அது இதுன்னு ஒரு புள்ளி ஒரு கணக்கெல்லாம் சொல்லி இந்த கூட்டணியை லாஜிக்காக நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துவார். சரி, ஒரு முதல் தேர்தலே 30-40 தொகுதியை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அப்படி கூட்டணி ஆட்சி அமைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பார். உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்போது விஜய் சொல்கிறது தான் கேட்டாகும். எனக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இல்லை அமித்ஷா என்ன முடிவு எடுத்து இவர் தான்ப்பா முதலமைச்சர் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்திலே கொடுத்துட்டு விஜய் வந்து துணை முதலமைச்சர் பதவி வாங்கிக்குவார். எப்படி பவன் கல்யாணம் அதே போல் வாங்கிக்குவார். ஒரு தொங்கு சட்டமன்றத்தை தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பார். யாரும் தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் கூவி கூவி பிரச்சாரம் பண்ணாலும் திமுக மேலே அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் எவ்வளோ தான் அதிருப்தி இருந்தாலும் வந்து மக்களுக்கு ஒரு யோசிப்பாங்கள்ல, இந்திய கட்சி தொடர்ந்து இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்கள்ல. அந்த நினைப்பு வந்து திமுகவுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தொங்கு சட்டமன்றமாக இருந்தாலும் ரொம்ப கேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு தான் தொங்கு சட்டமன்றம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதிமுக பாஜகவை ஆதரிச்சிக்கலாம். அப்போ வந்து பெருசாக வந்து மக்கள் எதுவுமே நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் நினைக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.